ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். நம்ம வீட்டுக்கும் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்றதுக்கும் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய் சாதம் பண்ண போகிறேன். குக்கும்பர் ரைஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 பச்சை மிளகா, 2 வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு. அது கூடயே கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் எடுத்து வச்சுருக்கேன். வேணும்னா இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஒரு பெரிய மூடி தேங்காய் ஒன்று ஃப்ரெஷ்ஷாக திருவி வச்சுருக்கேன் உடச்சி. தேவையான அளவு உப்பு, நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம், ரெண்டும் கலந்து தான் தாளிக்க போகிறேன். இவ்வளோ தான், சிம்பிளாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அதுவும் வெயில் நாளைக்கு ரொம்ப காரம் புளியெல்லாம் சேர்க்கக்கூடாதும்பாங்க. இந்த மாதிரி மைல்டாக கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு, ஆஃபீஸுக்கு, வேலைக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க யாருக்கு வேணாலும் கட்டி கொடுக்கலாம். நல்லா தாங்கும், மதியம் வரைக்கும் தாங்கும். நல்லாவும் இருக்கும், உங்களுக்கு குழு குழுன்னு சில்லுன்னு நல்லாவும் இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ 2 வெங்காயத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த வெள்ளரிக்காயை வந்து துருவணும். இந்த பெரிய சைஸு கிரேட்டரில் வச்சுட்டு இதில் துருவணும். இதை ஃபஸ்ட்டு துருவிட்டு வந்துடுறேன். சாதம் வடித்து ரெடியாக வச்சுக்கணும். நல்லா உதிராக சாதம், நல்லா பச்சரிசி சாதமோ புழுங்கலரிசி சாதமோ ஏதோ நல்லா வடித்து வச்சுட்டு உதிராக வச்சுக்கிட்டிங்கனாக்கா டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரே மாதிரியே செஞ்சு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வெயில் நாளைக்கு தகுந்த மாதிரியும் கொஞ்சம் உடம்பை கூல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. 2 பக்கமும் காம்பை கிள்ளிட்டு அப்படியே துருவிக்கலாம். இதே போல் அதையும் துருவி எடுத்துக்கலாம். எவ்வளோ சாதம் போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி, 3 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ண போகிறேன். அதனால் எடுத்துருக்கேன். இப்போது இதே போல் இந்த வெள்ளரிக்காயும் துருவிக்கலாம். அப்படியே ரொம்ப போட்டிங்கனாலும் சதன்னு இருக்கும். ரெண்டாவது வந்து இதை வந்து புழிஞ்சு எடுக்கணும். இதில் உள்ள தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுக்கணும். புழிஞ்சிட்டு நீங்கள் கொஞ்சோண்டு மிளகுத்தூளும் உப்பும் போட்டு குடிச்சிடலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ இதையும் துருவிக்கலாம் அதே மாதிரியே. இப்போ துருவியாச்சு. இது என்ன பண்ணணும், புழிஞ்சிடணும். ஒரு காட்டன் கிளாத் இருந்ததுன்னா கூட அதில் போட்டுட்டு அப்படியே முடிஞ்சு அப்படியே புழிஞ்சிருங்க சுத்தமாக. நல்லா இதே போல் இறுக்கி புழிஞ்சிட்டு அப்படியே உதிராக எடுத்துக்கோங்க. இன்னும் காட்டன் கிளாத்துலலாம் போட்டு புழிஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா இறுக்கி புழியலாம் உங்களுக்கு. அதே மாதிரி இது வந்து ஆர்கானிக் வெள்ளரிக்காய், அதனால் வந்து கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது சும்மா நம்ம நாட்டு வெள்ளரிக்காயெலாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் புழிஞ்சிங்கன்னா நல்லா இறுக்கி புழியறதுக்கு வரும். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் புழிய முடியல. இது இதே போல் எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு காட்டுறேன். இப்போ எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்தாச்சு. தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே நம்ம ஜூஸாக குடிச்சிடலாம். கொஞ்சமாக பெப்பர் போட்டு ஜூஸாக குடிச்சிடலாம். அப்படியே இப்போ வெள்ளரிக்காய் சாதம் செய்கிறதுக்கு எல்லாமே துருவி அரிஞ்சு எல்லாமே ரெடியாக வச்சாச்சு. இது ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது பாருங்கள். சாதம் மட்டும் நீங்கள் ரைஸ் குக்கரில் வச்சுட்டு நல்லா உதிராக எடுத்து வச்சிங்கனாக்கா இதெல்லாம் அப்படியே அரிஞ்சிட்டு அப்படியே தாளிச்சிட்டோன்னாக்கா டிஃப்ரெண்ட்டாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் லஞ்சுக்கு நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். வித்தியாசமாக டெய்லியும் குழம்பு சோறுன்னு வைக்கிறதுக்கு
ஓகே, கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். அதுலேயே கொஞ்சம் எண்ணெயும் விட்டுக்கலாம். ரொம்ப தேவைப்படாது எண்ணெயும் உங்களுக்கு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முன்னாடியே போட்டோன்னா கலர் மாறிடும் அப்படியே. இப்போ முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அதுலேயே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இதுலேயே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் போட்டுக்கலாம் தேவையான அளவு. இந்த வெள்ளரிக்காயோட டேஸ்ட்டு, இந்த தேங்காய் பூவோட டேஸ்ட்டு தான் சாதத்தில் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் போட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் வதங்கினதும் வெள்ளரிக்காய் போடலாம். வெள்ளரிக்காய் போட்டு ரொம்ப நேரம் கிண்டுனிங்கன்னா கொலன்னு அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் லாஸ்ட்டாக போட்டு ஒரு 2 திருப்பிட்டு அப்படியே எடுத்துருங்க. இப்போ வெள்ளரிக்காய் துருவி வச்சுருக்க வெள்ளரிக்காயை போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி கலந்து விட்டிங்கனாலே போதும். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வதக்குற மாதிரி ரொம்ப நேரம் வதக்காதீங்க. நம்ம நாட்டு வெள்ளரிக்காய்னா கூட கொஞ்சம் ஓரளவுக்கு தாங்கும். இது வந்து ஆர்கானிக் வெள்ளரிக்காய், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படியே வெந்து குழஞ்சி போயிடும் அப்படியே. அதுதான் இருக்கும். ஓகே, வெளியே 2 காஞ்ச மிளகா கூட கிள்ளி போட்டுக்கலாம் வேணா கூட. வதக்கியாச்சு. லாஸ்ட்டாக எவ்வளோ ரைஸ் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கலந்துக்குங்க. அவ்வளோதான். குக்கும்பர் ரைஸ்க்கு அதில் போடுற அந்த இது மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். சும்மாவே அள்ளி வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு ப்ரெட்டு சாண்ட்விச் மாதிரி பண்ணுறோம் பாருங்கள், அதில் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நல்லா இப்படியே இருக்கட்டும். சாதத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ரைஸும் நல்லா உதிராக வடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நீங்கள் என்ன பாசுமதி ரைஸ்லாம் பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும். நல்லா அந்த ஃப்ளேவரும். இப்போ வந்து 2 ப்ரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா ஒரு ஐடியாவுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே வச்சுட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான். சாண்ட்விச்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள்.
2 in 1. இப்போ சாதம் உதிராக இருக்குது, இதை அப்படியே போட்டுக்கலாம். இல்லை கீழே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான சாதத்தை போட்டு அப்படியே கிளறிட வேண்டியது தான். அவ்வளோதான், குக்கும்பர் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம புளி சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸ் சும்மா அதே பண்ணுறதுக்கு வெயில் நாள் வந்துருச்சுன்னா நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு எல்லாருமே சாப்பிட்லாம். வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிட்லாம், வேலைக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கும் கொடுத்து அனுப்பலாம். ஓகே, இப்போ இதில் உப்பு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை மட்டும் போட்டுடலாம். இப்போ கொத்தமல்லி தலையை கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்லா அந்த முந்திரி பருப்பெல்லாம் போட்டு செய்கிறதுக்கு செமையாக இருக்கும் பாருங்கள். இப்போ குக்கும்பர் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு நீங்கள் வறுவல் மாதிரி எதாவது சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு, வாழைக்காய் அது மாதிரி எதாவது காரமாக செஞ்சும் தொட்டும் சாப்பிட்லாம், இல்லை சிப்ஸுங்க வச்சும் சாப்பிட்லாம். எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக அவரைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும் இதுக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்குன்ட்டு இன்றைக்கி வீட்டில் இருந்த அவரைக்காயை போட்டு அவரைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் குக்கும்பர் ரைஸுக்கு. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.